வேற வேற போர்ட்டுக்கு மாத்திட்டு இருக்க மாட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு. ஸோ என்ன பண்ணுவோம்னா நம்மளும் இங்க 18 நம்ம செட் பண்ணிட்டோம்னா நார்மலா என்னோட ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணாலே எனக்கு இந்த 80க்கு நம்மளுக்கு கனெக்ட் ஆயிரும். அதுதான் நம்ம இப்ப பண்ண போற எக்ஸாம்பிள். இப்ப நம்ம என்ன பண்ணலாம், லெட் மீ ஷோ யூ கமாண்ட் docker run -itd. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பேர் வைக்கிறேன், -name web server 1 அப்படின்னு ஒரு பேர் சார், இல்ல மை வெப் சர்வர் அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஸோ மை வெப் சர்வர் அப்படின்ற ஒரு பேர். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், -p நான் என்ன பண்றேன்னா ஒரு போர்ட் நம்பர் நான் கொடுக்குறேன். ஸோ -pன்னு சொல்லிட்டு நான் என்ன போர்ட் ஃபார்வர்டிங் பண்றேன்னா 18ன்ற போர்ட்டை எனக்கு 80K ஃபார்வர்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுக்குறேன். நீங்க எல்லாவற்றையும் வேற வேற போர்ட் நம்பர் கொடுக்கணுன்றது அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு டீச் பண்றதுக்காக தான் வேற வேற போர்ட் நம்பர் யூஸ் பண்ணேன். ரியல் லைஃப்ல அந்தந்த போர்ட்டு தான் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இதுதான் போர்ட் ஃபார்வர்டிங்ன்ற கான்செப்ட். ஆனா இது நமக்கு கொடுத்தே ஆகணும். 18ன்ற போர்ட் எனக்கு 80ல போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணு, டன். இப்ப நம்ம 80ல போர்ட் நம்பர் ஃபார்வர்ட் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு என்ன வேணும்னா இந்த கண்டெய்னர்ல இந்த லாக் மட்டும் வேணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த லாக்ஸை மட்டும் ஒரு வால்யூமா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படிங்க கிரியேட் பண்ணுவீங்கன்னா -vன்ற கமாண்ட் போட்டு யூ வில் பி கிரியேட்டிங் இட் ஆஸ் அ வால்யூம். என்ன வால்யூம், இப்ப நமக்கு லாக் எங்க இருக்குன்னா எனக்கு /user, அதுல லோக்கல், அதுல apache 2 /logs. எனக்கு இந்த ஃபோல்டர்ல தான் நமக்கு என்ன இருக்குன்னா லாக் இருக்கு, யூசர் லோக்கல் apache 2 logs அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். எனக்கு இந்த ஃபோல்டரை மட்டும் என்ன பண்ணுன்னா எனக்கு ஒரு வால்யூமாக கிரியேட் பண்ணி வச்சிரு அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். எனக்கு இந்த ஃபோல்டர் மட்டும் ஒரு வால்யூமா கிரியேட் பண்ணிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றோம், என்ன இமேஜ், HTTPDன்ற இமேஜ் ஒரு பேர் வைக்கிறேன். 80க்கு நான் போர்ட் ஃபார்வர்ட் பண்றேன். HTTPD நான் கொடுத்தேன்னா எனக்கு இப்போ ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆயிருக்கும். இப்போ மீனிங் இப்போ என்னோட ஐபி அட்ரஸை நான் காப்பி பண்ணி இங்க நான் இப்போ ஐபி அட்ரஸை ஹிட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த போர்ட் நம்பருமே இல்லாம நான் ஹிட் பண்ணா டிஃபால்ட்டா HTTP என்ன ப்ரோட்டோகால் 80ன்ற ப்ரோட்டோகால், அப்ப எனக்கு இட் ஒர்க்ஸ்ன்ற அவுட்புட் கிடைக்குது. ஏன்னா நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா என்னோட எக்ஸாம்பிள் படி 18ன்ற போர்ட் நம்பரை என்னோட கண்டெய்னரோட 18ன்ற போர்ட் நம்பருக்கு நான் போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதாங்க, டன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா இப்போ புதுசா நான் ஒரு கண்டெய்னர் லான்ச் பண்ண போறேன். ஏன்னா என்னோட இந்த மெஷினும் இம்பார்ட்டன்ட், இது ஒரு ப்ரொடக்ஷன் சர்வர். அந்த கண்டெய்னரும் இம்பார்ட்டன்ட், ஏன்னா அது ஒரு ப்ரொடக்ஷன் கண்டெய்னர். அதுக்குள்ளதான் நமக்கு HTTPDன்றது இருக்கு. இப்போ ஒரு மானிட்டரிங் டீம்ல இருந்து ஒருத்தர் என்ன வர்றாருன்னா எனக்கு இந்த டேட்டா எல்லாம் பார்க்கணும், லாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப புதுசா நான் ஒரு கமாண்ட் ரன் பண்ண போறேன், docker run -itd -p. ஸோ நம்மளுக்கு இப்போ 22ன்ற போர்ட் நம்பர்ல நமக்கு என்ன ஆகுதுன்னா இப்ப நம்ம இந்த கண்டெய்னர் தான் யூஸ் பண்ண போறேன். இப்போ 22ன்ற போர்ட் நம்பரை நான் என்ன பண்ண போறேன்னா :2222 அப்படின்னு இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி 2323 ஏன்னா அதுதான் இங்க இருக்கு, 2323 நான் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் நம்ம இப்ப இங்க என்ன பண்ண போறோம்னா புதுசா ஒரு கமாண்ட் which is -volumes from அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமாண்ட் பயன்படுத்தி எங்க இருந்து வால்யூம்ஸ் எடுத்துட்டு வா, மை வெப் சர்வர் இருக்கு பாத்தீங்களா, மை வெப் சர்வர் இதுல இருந்து வால்யூம் எடு. அப்பனா இந்த லாக்ன்றது இங்க இருக்கிறது எனக்கு இங்கேயும் வந்துடும். இதுதான் நம்ம லாக்ஸ் எடுக்கிறோம். நெக்ஸ்ட் ரீட் ஒன்லின்ற ஃபார்மேட் கொடுக்கணும்ல, அப்ப இங்க :RO இப்படி கொடுத்தனா ரீட் ஒன்லி ஃபார்மேட். என்ன இமேஜ் நம்ம இந்த கண்டெய்னருக்கு என்ன இமேஜ் கொடுத்தேன், ஒன் செகண்ட் இதை காப்பி பண்ணிக்கலாம். docker images SSH access என்ற பெயர் வச்சேன். ஓகே, again let me run this, docker run -itd -p 2323:22 -v user local -v எல்லாம் கிடையாதுங்க, சரி நம்ம வால்யூம்ஸ் ஃப்ரம் தானே யூஸ் பண்றோம். ஸோ -volumes from எதுல இருந்து வால்யூம்ஸ் ஃப்ரம் எடுத்துட்டு வா, மை வெப் சர்வர்ல இருந்து எனக்கு வால்யூம்ஸை கொண்டு வா. அதுல நான் ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல நான் எடுக்கிறேன். ஸோ போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணியாச்சு, வால்யூம்ஸ் ஃப்ரம்ன்ற கமாண்டும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் போர்ட் ஃபார்வர்டிங் வால்யூம்ஸ் ஃப்ரம் கமாண்ட் ரீட் ஒன்லி ஃபார்மேட்டை நான் கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா இந்த இமேஜ் பேர் மட்டும் நம்ம கொடுத்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ஓவர். ஸோ SSH access ACCESS டாக்டர் SSH access. Thank you. ஓகே, SSH ஓகே, ஸ்பெல்லிங் நான் தப்பா தான் எழுதியிருக்கேன். ஓகே ஃபைன், SSH access அப்படின்னு நம்ம
கொடுத்துட்டு இப்ப என்டர் கொடுத்தோம்னா எனக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு கண்டெய்னர் லான்ச் ஆயிரும். நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த கான்செப்டை நம்ம பண்ணிட்டோம். ஆல்ரெடி எஸ்டிபிடின்ற கண்டெய்னர் இருக்கு, என்னோட ஓஎஸும் இருக்கு. நான் வால்யூம்ஸ் ஃப்ரம்ன்ற கமாண்டை பயன்படுத்தி இந்த லாகை மட்டும் நான் எடுத்துட்டு வந்து இங்க வச்சுட்டேன். அப்படி வச்சது மட்டும் இல்லாம நான் ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல வச்சுட்டேன். இப்போ ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல ஏன் கொடுத்தேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வால்யூம்ன்ற டாபிக்ல நம்ம என்ன பண்ணிருப்போம், சிங்க் அப்படின்னு நம்ம ஒரு கான்செப்ட் படிச்சிருப்போம். அப்படின்னா சிங்க் ஆகும். என்ன சிங்க் ஆகும்னா, இங்க இருக்கிற வால்யூமும் இங்க இருக்கிற வால்யூமும் நம்மளுக்கு சிங்க்ல இருக்கும். அப்ப நான் இங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணாங்கன்னா இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கேயும் அந்த டெவலப்பர் ஏதாவது அந்த மானிட்டரிங் டீம்ல இருக்க போது ஏதாவது சேஞ்ச் பண்ணா அது இங்கேயும் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா வால்யூம்ஸ்ன்ற கான்செப்ட் அதுதான். இங்க மாத்திரம் அங்க மாறும், அங்க மாறினா இங்க மாறும். அதனால நான் என்ன பண்றேன்னா, இந்த சைட்ல மாத்துறத நான் மாத்த முடியாத மாதிரி ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல கொடுத்துட்டேன். இது நான் ரீட் ஒன்லி நான் கொடுத்தனால எனக்கு என்ன ஆகும்னா, இங்க எந்த சேஞ்சுமே அவங்க பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாதனால நம்ம இப்ப என்ன பண்ணலாம், சோ இதை நான் ப்ரூஃபும் நான் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே இப்ப எனக்கு எல்லாமே ரெடி, இந்த டயக்ராம் ரெடி, எல்லாமே 23 ஓடிட்டு இருக்கு. நம்ம இப்ப நான் டாக்கர் பிஎஸ்ன்ற கமாண்ட் கொடுத்தாலும் எனக்கு இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கும். 23 நான் 22 நான் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் see an example. நான் திருப்பி புட்டி யூஸ் பண்ணிடுறேன். லெட் மீ ஓப்பன் புட்டி. இங்க நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட ஐபி அட்ரஸ் நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். just here is my IP address. இதெல்லாம் let's copy our IP address. காப்பி பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, இது நான் ஐபி அட்ரஸ் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் 22ன்னு கொடுத்தா எனக்கு எதுக்கு போகும்னா என்னோட மெஷினுக்கு போகும். அதனாலதான் நான் இங்க 22ன்னு கொடுக்காம 2323ன்னு கொடுக்குறேன். இப்ப நம்ம இப்ப 2323 நம்ம இப்ப கொடுத்தோம்னா எனக்கு இந்த கண்டெய்னருக்குள்ள போகுது. இப்ப நான் கொடுத்துட்டு ஓப்பன்னு கொடுக்குறேன், ஓப்பன் ஆயிரும். இது நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். கலரு, ரைட் கிளிக், சேஞ்ச் செட்டிங்ஸ், கலர்ஸ்ல யூஸ் சிஸ்டம் கலர், அப்ளை இருங்க, அப்பியரன்ஸ்ல சேஞ்ச் 12 போல்டு, ஓகே அண்ட் அப்ளை. இப்ப நம்ம எதுக்குள்ள இருக்கோம்னா, நம்ம இந்த மெஷின்குள்ள இருக்கோம். இது குட்டியா தான் இருக்கு. 1 செகண்ட், ரைட் கிளிக், சேஞ்ச் செட்டிங்ஸ், அப்பியரன்ஸ் 12 தான் இருக்கு. ஓகே, இதை ஓகே நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்ளை, டன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா, நம்ம எந்த மெஷின்குள்ள கனெக்ட் பண்றோம்னா இந்த மெஷின்குள்ள நான் கனெக்ட் பண்றேன். இப்போ நான் இங்க என்ன பண்றேன், நான் லாகின் அஸ் ரூட் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட பாஸ்வேர்டு ரூட் 123 அப்படின்னு கொடுத்தனா டைரக்டா இப்ப எனக்கு என்ன வந்துரும்னா, எனக்கு இந்த மெஷினுக்கு வந்துருச்சு. இப்ப எந்த மெஷின்னா நம்ம 51168 அப்படின்ற மெஷின். ஸோ விச் இஸ் நத்திங் பட் மை இந்த 51168ன்ற SSH ஆக்சஸ் அப்படின்ற ஒரு மெஷினுக்கு வந்துருச்சு. இது ஒரு டெம்பரரி மெஷின், டெம்பரரி கண்டெய்னர். அவர் பார்த்துக்கிட்டு அவர் வேலையை முடிச்சுட்டு அவர் போனப்ப நான் என்ன பண்ணிடுறேன், நான் டெலீட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஐம் கிரியேட்டிங் ஜஸ்ட் ஒரு டெம்பரரி கண்டெய்னர் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். டன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்கும். என்ன பாருங்களேன், சிடில யூசர் லோக்கல் அப்பாச்சி 2 அப்படின்னு நான் ஓப்பன் பண்றேன். இப்ப அப்பாச்சி 2ல ls-lrt கொடுத்தனா வெறும் ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும் இருக்கும், விச் இஸ் லாக்ஸ். நான் சிடி லாக்ஸ்ன்னு கொடுத்தால் உள்ள எனக்கு லாக் இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிக்கும். இந்த ஒரு ஃபோல்டர்ல எனக்கு லாக்ஸ் இருக்கு, அவ்வளவுதாங்க. ஜஸ்ட் எனக்கு என்னன்னா இந்த லாக்ஸ் இருக்கிறத மட்டும் என்னால பார்க்க முடியுது. இப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, எப்படி இந்த கண்டெய்னருக்குள்ள போறது, அந்த கண்டெய்னருக்குள்ள போயிட்டு நம்ம எப்படி ஒரு ஃபைல் நம்ம ஆக்சஸ் பண்றது, மானிட்டரிங் பார்க்கணும்னா பார்க்கலாம். இப்போ நான் வேணா ஒரு ப்ரூஃபுக்கு நான் என்ன பண்றேன், இங்க இதுதான், இது என்னது, இதுதான் என்னோட ப்ரொடக்ஷன் மெஷின் ஓஎஸ், அதுல இருக்கேன். இதுல நான் என்ன பண்றேன், இந்த HTTPDன்ற கண்டெய்னருக்குள்ள போறேன். ஸோ இப்போ நம்ம எதுக்குள்ள போறோம்னா இந்த கண்டெய்னருக்குள்ள போறோம். இதுக்கு யார் ஆக்சஸ்னா, டாக்கரோட அட்மினுக்கு மட்டும் தான் இந்த ஆக்சஸ் இருக்கும். இப்போ நான் டாக்கரு எக்ஸிக்யூட் -itd நான் என்ன பண்றேன், itd சாரி வெறும் IT தான், மை பேட். இப்போ நம்ம இந்த STPD 15ன்றதுக்கு உள்ள போகலாம். எது வழியா, பேஷ் டெர்மினல் வழியாக நான் உள்ள போடுறேன். ஸோ இப்போ நம்ம ls-lrt கொடுத்தோம்னா இதுல லாக்ஸ்ன்ற ஃபோல்டர் இருக்கு. நான் இப்போ cd logs அப்படின்னு ஓபன் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ரெண்டு பேரும் என்னன்னா இந்த ரெண்டு கண்டெய்னருக்குள்ள இருக்கேன். ஸோ இது என்னது, இது நம்மளோட, இது வேணும்னா 1 செகண்ட், கலர்ஸ்ல யூஸ் சிஸ்டம் கலர், அப்ளை. ஸோ அப்போ இது என்னோட மெஷின், இது என்ன மெஷின் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திஸ் இஸ் ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஒரு டெம்பரரி கண்டெய்னர். அந்த டெம்பரரி கண்டெய்னருக்குள்ள இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இப்போ நான் ls-ன்னு கொடுத்தா எனக்கு என்ன இருக்கு, வெறும் ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்கு. இப்போ நான் இங்க டச் ஹாய் சும்மா டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணா இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஓகே, நோ. சூப்பர். சோ ஏன் நோ, ஏதாவது சொல்ல முடியுங்களா? என்ன ரீட் ஒன்லி நம்ம கொடுத்திருக்கோம்.
சூப்பர். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா ஸோ cannot touch read only file system அப்படின்னா நான் இந்த ஒரு ஸ்பங்க் யூசர் ஸ்பங்க் அட்மின் வராரு, அவர் லாக் மானிட்டரிங்காக வராரு, அவர்னால எந்த ஃபைலும் கிரியேட்லாம் பண்ண முடியாது, இருக்கிற டேட்டாவை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், அவ்வளவுதான். ஆனா இப்போ இந்த மெஷின்றது என்னது, இதுதான் ஒரிஜினல் மெஷின். இதுல நான் போயிட்டு இப்போ டச்ன்னு நான் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன், டச் டெஸ்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணா இப்போ எல்எஸ்ன்னு கொடுத்தா டெஸ்ட்னு கிரியேட் ஆயிரும். இப்போ இவரும் இப்போ எல்எஸ் நீங்க கொடுத்தாருன்னா பாருங்க டெஸ்ட்னு கிரியேட் ஆயிருச்சு. அப்ப மீனிங் என்னன்னா ரெண்டுமே கண்டினியூஸ் சிங்க்ல தான் இருக்கு. ஸோ கண்டினியூஸ் சிங்க்னா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க லாக் அப்டேட் ஆக இங்கேயும் அவருக்கு அப்டேட் ஆகும். அதை லாக் காமிக்கிறது பதில் ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணி காமிச்சேன், எனக்கு அப்டேட் ஆகுது. ஆனா அவர் என்னன்னா இருக்கிற டேட்டாவை ஓப்பன் பண்ணி படிச்சு மட்டும் பார்த்துக்க முடியும். ஏன்னா ரீட் ஒன்லி ஆக்சஸ்லாம் நான் கண்டெய்னர் கொடுத்துருக்கேன். இப்படிதான் யாராவது ஒரு டாக்கர்ல ஒர்க் பண்ணாத, டாக்கர் டீம்ல இல்லாத ஒருத்தர் வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னருக்கு ஆக்சஸ் கேட்கறாங்கன்னா, நாங்க இந்த மாதிரி ஒரு டெம்பரரி கண்டெய்னர் கிரியேட் பண்ணி உனக்கு என்ன ஃபோல்டருக்கு ஆக்சஸ் வேணுமோ அந்த ஃபோல்டரை மேப் பண்ணி கொடுத்துரும். இதாப்பா எடுத்துக்கோ, அது நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அது நான் ஜஸ்ட் நீ ரீட் ஒன்லி ஆக்சஸ் தான் இருக்கு, நீ ஜஸ்ட் பார்க்க தான் முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கான ஆக்சஸை கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நம்ம ஒரு கண்டெய்னர் எப்படி டெம்பரரி ஆக்சஸ் கொடுக்கறதுன்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். நான் 2 டயக்ராம் போட்டு வரைஞ்சிருக்கேன், ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சினாரியோ சேம் தான். ஆனா இதுல போர்ட் ஃபார்வர்டிங் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே அழகா வரைஞ்சிருப்பேன். இதுல யாருக்கா ஏதாவது டவுட்ஸ், கண்டெய்னர் ஆக்சஸ் எப்படி கொடுக்கறதுன்ற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டூ ஆஸ்க் மீ கைஸ். கார்த்திக், எஸ், நீங்க எவ்வளவு கண்டெய்னர் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம் கார்த்திக். ஏன்னா அந்த கண்டெய்னரோட லிமிட் என்னன்னா உங்களோட சிஸ்டம் தான் லிமிட். இப்ப நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேணா பார்ப்போமே, எனக்கு எத்தனை கண்டெய்னர் ஓடுது, எவ்வளவு ஸ்பேஸ்லாம் ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கமாண்ட் யாருன்னா சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் சொல்லியிருப்பேன், நம்மளுக்கு ஒரு கண்டெய்னரும் எவ்வளவு மெமரி ஆக்குபை பண்ணியிருக்கு, எவ்வளவு இது. சூப்பர், ஸ்டாட்ஸ். ஸோ இப்போ நம்ம டாக்கர் ஸ்டாட்ஸ்ன்னு கொடுத்தனா, சாரிங்க, டாக்கர் ஸ்டாட்ஸ், மை பேட். இப்போ நம்மளுக்கு என்னன்னா மை வெப் சர்வர்ன்றது 10 MB ஆக்சஸ் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் சஸ்பிஷியஸ் எல்லோன்றது நம்மளோட SSHD ஆக்சஸ், அது எனக்கு ஒரு 4 MB, மீதி நம்மளுக்கு காலியா இருக்கு. ஸ்டோரேஜ்ன்றது நமக்கு இங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃப்ரீயா தான் இருக்கு. ஸோ 0.51% மெமரி, மெமரி கிடையாது நமக்கு. ஸ்டோரேஜ்ன்றது இங்க ஸ்டோரேஜ் காமிக்கல, ஆனா ஓகே டிஃபால்ட்டா உங்களோட ஸ்டோரேஜ்ன்றது டிஃபால்ட்டா ஸ்டோரேஜ் 8 GB. அந்த 8 GBக்குள்ள நீங்க எத்தனை கண்டெய்னர் வேணா நீங்க லான்ச் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ். And is it possible to change the access from read only to write after creating the container? Yes, பிரதிவி நம்ம கிரியேட் பண்ண முடியும். நீங்க கண்டெய்னர்ல முழுக்க எல்லாமே நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு லான்ச் ஆகிற கண்டெய்னர் கூட நீங்க ஆக்சஸ் போய் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இது எல்லாமே எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கமாண்ட்ஸ் தாங்க. நீங்க ஏதாவது ஒரு கமாண்ட் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு எங்கன்னா இங்க டாக்கரு டாக்ஸ் அப்படின்றது இருக்கு. இப்ப நான் இங்க சொல்லியிருக்க கமாண்ட்ஸ் எல்லாமே நானும் இந்த டாக்கர் டாக்ஸ்ல இருந்து தான் எடுத்துதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முக்கியமான நமக்கு தேவையான கமாண்ட்ஸ் மட்டும். ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கெட் ஸ்டார்டட்னு இருக்கு, இல்ல நமக்கு வால்யூம்ஸ் இருக்கும், டெவலப் வித் டாக்டர், லாங்குவேஜ் ஸ்பெசிபிக் கைடு, ஓப்பன் CI/CD இது கைட்ஸ். ஸோ ஹோம் ரெஃபரன்ஸ், டாக்கர் ஃபைல் ரெஃபரன்ஸ், கமாண்ட் லைன் ரெஃபரன்ஸ்ல டாக்கர் CLI. இதுல நம்ம எங்க இருக்கு, போயிட்டே இருக்கு, டாக்கர் வால்யூம். இப்போ இந்த டாக்கர் வால்யூம் நான் செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த டாக்கர் வால்யூம்ல தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண எக்ஸாம்பிள்ஸ். இந்த வால்யூம் ஃப்ரம், நெக்ஸ்ட் நம்மளுக்கு இப்போ -VE, இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே எடுத்து இங்க டாக்கர் மட்டுமே நமக்கு ஒரு பெரிய திங்ஸ். நீங்க எப்ப வேணா நீங்க ரீட் ஒன்லி ஃபார்மேட்டை நீங்க திருப்பி சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் நம்மளுக்கு அவைலபிள். அதுக்கு எல்லாமே இங்க கமாண்ட் சைட்ல இருக்கு. ஒரு எக்ஸிஸ்டிங் கண்டெய்னர் நீங்க எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு இன்ஃபர்மேஷன்லாம் சேஞ்ச் பண்றது, போர்ட் ஃபார்வர்டிங் மாத்தணுமா மாத்திக்கலாம், அதுவும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா நீங்க கிரியேட் பண்ணி முடிச்ச அப்புறம் எதுவுமே பண்ண முடியாதா அப்படின்லாம் கிடையவே கிடையாது, எப்ப வேணா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். எஸ், விஷ்ணு பிரியா நம்மளுக்கு இல்ல ரேண்டமா நம்ம யூஸ் பண்ண மாட்டாங்க. டிஃபால்ட்டா STPDக்கு 80, Nginxக்கு 80, அண்ட் ஜென்கின்ஸ்க்கு 80, டாம்கேட்டுக்கு 80, MySQLக்கு 3306.
ஸோ இப்போ நம்ம டாக்கர் நான் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் ஐ வாஸ் யூசிங் டிஃப்ரெண்ட் போர்ட் நம்பர். பட் ரியல் லைஃப்ல 80ன்ற போர்ட் நம்பர் 80க்கு தான் மேட்ச் பண்ணுவாங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜென்கின்ஸ் நான் இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்கின்ஸ் எனக்கு எதுல ரன் ஆகும்னா 8080ல ரன் ஆகும். அப்ப நான் இங்க என்ன பண்ணுவேன்னா, நான் ஜென்கின்ஸையும் நான் 8080ல தான் அவுட்டர் மிஷினும் நான் ரன் பண்ணுவேன். ஸோ இதுல 8080 ரன் ஆகுதா, நான் அவுட்டர் மிஷினும் நான் என்ன பண்ணுவேன்னா ஜென்கின்ஸை 8080க்கு தான் நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ரியல் லைஃப்ல இப்படி நம்ம இஷ்டத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். பட் நம்ம இப்ப நான் சேம் நம்பர் கொடுத்தா உங்களுக்கு இந்த கான்செப்டே புரியாது. ஸோ இங்க சேம் இதெல்லாம் என்னங்க அட்வான்டேஜ் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருவீங்க. அதுக்காக தான் நான் கிளாஸ் ஃபுல்லாவே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போர்ட் நம்பர் நான் ஃபார்வர்டிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, ஸோ இங்க நான் 8080 கொடுக்குறேன். அப்ப அவுட்டர் மிஷின்ல நான் 8080 ஆக்சஸ் பண்ணா இது எனக்கு கண்டெய்னருக்குள்ள இருக்கிறதுக்கு ஆக்சஸ் ஆகும். You guys, in step 6 we'll be creating inbound and outbound rules. இப்போ நம்மளுக்கு I have no idea where I can see for Jenkins, Tomcat or Docker. இது என்ன ஜென்கின்ஸ்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. பட் ஆனா ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஜென்கின்ஸ் கிளாஸ் முடிச்சோம்னா ஜென்கின்ஸ் டிஃபால்ட் 8080 தாங்க ரன் ஆகும். ஏன்னா இப்போ நான் ஒரு கமாண்ட் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஜென்கின்ஸ் நம்ம கிட்ட இருக்கா இல்ல. ஸோ வாட் ஐல் டு இஸ் லெட் மீ குவிட். ஸோ ஒரு டூலுக்குமே டிஃபால்ட் போர்ட் நம்பர்ன்றது இருக்கு. அதை நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும், அதுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ டிஃபால்ட் போர்ட் நம்பர் ஆஃப் ஜென்கின்ஸ்னா இப்போ நான் கூகுள்லயே போயிட்டு ஜென்கின்ஸ் போர்ட் நம்பர் அப்படின்னு அடிக்கிறேன் 8080, இது டிஃபால்ட், நம்ம இதை மாற்ற முடியாது. ஸோ சாரி, வேணும்னா மாத்திக்கலாம். பட் ஆனால் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் வாட்டி நீங்க கிரியேட் பண்ணும்போது டிஃபால்ட்டா Tomcat 8080. எக்ஸாம்பிள் Nginx NGINX போர்ட் 80, MySQL 3306, இது ஃபிக்ஸ்டு. வேணும்னா நீங்க ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம், நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஆனா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் என்னன்னு இன்டர்வியூல கேட்டாங்கன்னா 8080ன்றது ஃபிக்ஸ்ட், அது நம்ம மாத்த முடியாது. So regarding the creating image access, the file will be given by developer. இல்லைங்க, ஸோ நம்ம தான் அதை கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க இப்ப டாக்கர்ல ஒர்க் பண்றீங்கன்னா டாக்கர் ஃபைல் கிரியேஷன் எல்லாமே வில் பி அவர் டாஸ்க். ஸோ இது நம்ம கூகுள்ல இருந்து தான் நம்ம சர்ச் பண்ணி நம்ம கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்படி ஒரு கண்டெய்னர் ஆக்சஸ் கொடுக்குறாங்கன்னா நம்ம இதை ஃபேமஸா நம்ம யூஸ் பண்றதுனால தான் we have taught you. அதனால தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டேன். மீதி நம்மளுக்கு சுச்சுவேஷன்றது மீதி எல்லாமே நமக்கு கமெண்ட்ஸ்லேயே பார்த்துக்கலாம். அப்படி தெரியாத ஒரு விஷயம் நீங்க டாக்கர்ல பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே வழி நம்மளுக்கு கூகுள் தான். பட் ஆனா இப்ப நீங்க கார்த்திக் நீங்க கேட்கற கொஸ்டினுக்கு we have to create the docker files. டாக்கர் ஃபைல் எழுதுறது மீதி எல்லாமே நம்ம தான் பண்ணுவோம். அவங்க டெவலப்பர்ஸோட வேலை என்னன்னா they will be creating the application. என்ன அப்ளிகேஷன்னா ஒரு வெப் சர்வர் ஆப் சர்வர்லாம் வச்சு HTML CSS ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் வச்சு அவங்க ஆப் டெவலப் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட வேலையே. அதுக்காக தான் டாக்கர்ல ஒர்க் பண்றதுக்காக தான் நம்மள ஹையர் பண்ணிருக்காங்க. டாக்கர்ல ஏதாவது இஷ்யூஸ் இப்ப நம்ம பிகாஸ் எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாக்கரோட ஆக்சஸை கேட்டு யார் வருதுன்னா மானிட்டரிங் டீம்ல இருந்து ஒருத்தர் வராரு. அப்ப இங்க டெவலப்பர்லாம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்னா எப்படி இந்த கண்டெய்னருக்கு ஆக்சஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நீங்க தான் ஒரு டெம்பரரி கண்டெய்னர் கிரியேட் பண்ணி ரீட் ஒன்லி ஃபார்மேட்ல நீங்க ஆக்சஸ் பண்ணி நீங்க இங்க கொடுக்க போறீங்க. அதுக்கு நமக்கு அது எப்படி நம்ம கிரியேட் பண்றதுன்ற இதை நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி தான் இந்த அடுத்த எக்ஸாம்பிள். ஸோ அதே எக்ஸாம்பிள் நீங்களும் இப்போ லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த வாட்டி நீங்க ஒரு ரியல் லைஃப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா நம்ம தான் டாக்கர் ஃபைல்ஸ் எல்லாமே எழுதுவோம் இஃப் வி ஆர் ஒர்க்கிங் இன் டாக்கர். ஆனா இங்க உங்க ஆர்கனைசேஷன்ல நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அன்சிபிள் தான் மெயின்டைன் பண்ண போறீங்க, அன்சிபிள்ல பிளே புக்ஸ் தான் எழுத போறீங்க அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்கன்னா அப்ப நீங்க அன்சிபிள் தான் ஒர்க் பண்ணுவீங்க. டாக்கர் எல்லாமே வேற ஒருத்தரோட வேலையா இருக்கும். நம்மளே எல்லா டூலையும் சுத்தி மேனேஜ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அந்தந்த டூல்ஸுக்கு அந்தந்த பர்சன்ஸ் தான் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, அவங்க தான் அந்த டூல்ல எல்லா வேலையுமே பண்ணிக்குவாங்க. சொல்லுங்க. நம்ம இந்த SSH accessன்னு சொல்லிட்டு ஒரு டாக்கர் இமேஜ் ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். டாக்கர் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு வந்து நம்ம அந்த வால்யூம் ஃபில் பண்ணி ஸோ அந்த போர்ட் நம்பர் 2323க்கு வந்து நம்ம போர்ட் ஃபார்வர்டிங் பண்ணி நம்ம செக் பண்ணிட்டோம். கரெக்ட் தான். பட் இந்த வந்து இப்போ லாக் இல்லாம அடிஷ்னலா வேற ஏதாச்சும் ஒரு டைரக்டரி வந்து இல்லை அந்த ஃபைல்ஸ் வந்து அவங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற கேஸ்ல வந்து திருப்பி இதே இந்த சேம் இந்த டாக்கர் இமேஜ் வச்சு வேற ஒரு போர்ட் நம்பர்ல ஃபார்வர்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண முடியுமா? நீங்க அன்னைக்கு என்ன சொல்லிட்டீங்கன்னா வந்து இந்த டாக்கர் நேம் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாதா இல்லை எப்படி இருக்கும்? இந்த மாதிரி நேம் தானே யூனிக்கா இருக்க போது நீங்க எத்தனை கண்டெய்னர் லான்ச் பண்ணலாமே வேற வேற பேர்ல.
ஓ, வேற வேற நேம்ல வந்து இது பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஆக்சுவலி அது டாக்கர் இமேஜ் இருக்கு. இமேஜ்ல இருந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது வேற ஒரு நேம் வச்சு கிரியேட் பண்ணிக்க முடியுங்களா? அது எனக்கு ஆக்சுவலி கரெக்டா எனக்கு புரியல. சாரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டாக்கர் இமேஜஸ்க்கு ஒரு பேர் இருக்குங்க. டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா SSH accessன்றது இமேஜ் பேர். நான் டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தேன்னா சஸ்பீசியஸ் எல்லோ வெப் சர்வர்ன்றது என் கண்டெய்னரோட பேர். நீங்க இங்க Okay. என்ன வேணா பேர் கொடுத்துக்கோங்க, உங்க சாய்ஸ் தான். இந்த பேருன்றது யாருமே மதிக்கவே மாட்டாங்க. நான் கண்டெய்னர் ஐடியை தான் எடுத்து நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம், யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. Just இது ஒரு பேர், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. ஆனா டாக்கர் ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, உங்க பேருன்றது சேம் பேர் இருக்கக்கூடாது, ஒரு பேரும் யூனிக்கா இருக்கணும்ன்றாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் போர்ட் ஃபார்வர்டிங்ல நம்ம வச்சுட்டு டிஃப்ரெண்ட் ஃபைலுக்கு நம்ம வந்து அந்த டெம்பரரி கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துக்கலாம். எவ்வளவு கண்டெய்னர் வேணா நீங்க லான்ச் பண்ணலாம், உங்களோட சிஸ்டம் தான் கெப்பாசிட்டி. தேங்க்ஸ். Yes, just hold on guys, I'll drink some water. எஸ், சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆல்மோஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு மேஜர் டாபிக்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை கம்ப்ளீட் பண்ணாலே நம்மளுக்கு என்னன்னா, நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய சினாரியோ, நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய எக்ஸாம்பிளை நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்னன்னா, நம்ம லிங்க் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போறோம். அந்த லிங்க்ன்றதை பார்த்து முடிச்ச அப்புறம் அதே லிங்க்ன்ற கான்செப்டை நம்ம டாக்கர் கம்போஸ் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம கிரியேட் பண்ண போறோம். அப்ப லிங்க்னா என்ன, டாக்கர் கம்போஸ்னா என்ன அப்படின்றத நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல பார்க்கலாமே. இது கம்ப்ளீட்லி ஒரு புது விஷயம். அது என்னங்க லிங்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு டிஃபால்ட்டா நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொல்லியிருப்பேன், விச் இஸ் ஒரு கண்டெய்னருமே ஒரு செப்பரேட் ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சேம் ஒரு ஓஎஸ், அதுல நம்மளோட டாக்கர் இருக்கு. நீங்க எத்தனை கண்டெய்னர் லான்ச் பண்ணாலும் ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னரும் பேசிக்க மாட்டாங்க. உள்ள என்ன இருக்குன்னு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன் ஆக்சஸ் பண்ண முடியாதுன்னா, இதுதான் கண்டெய்னர்ன்ற கான்செப்ட். நம்ம தான் என்ன பண்ணணும்னா, ஆக்சஸ் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்லாம் நம்ம பேசுறோம். ஏன்னா கண்டெய்னர்னா என்னது? இஃப் ஐ ஷோ யூ அன் இமேஜ், நம்மளுக்கு இப்போ ஒரு கண்டெய்னர்னா இப்படி இங்க இருக்கு பாருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஷிப்ல இப்படி கண்டெய்னர் எடுத்துட்டு போறாங்கன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ளேயும் என்ன இருக்குன்னே ஐடியா இருக்காது. ஆனா உள்ள ஏதோ ஒரு நமக்கு ஒரு ஸ்டஃப் உள்ள இருக்கு. இப்ப அந்த கண்டெய்னருக்குள்ள டேட்டா இருக்கு. அப்போ ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னரும் மிக்ஸ் ஆகாது. அவங்கவுங்க கண்டெய்னர்ஸ் பத்திரமா உள்ள எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. அவ்வளவுதாங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு. சேம் திங் நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, ஒரு கண்டெய்னரும் கனெக்ட் ஆகாது. ஆனா இப்ப நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படிங்க கனெக்ட் பண்ணுவீங்க? அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போற டூல் தான் லிங்க் அப்படின்ற ஒரு டூல் நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஸோ லிங்க்னா என்ன அப்படின்றத நம்ம இங்கே லேர்ன் பண்ணலாம். ரைட். ஸோ வாட் ஐல் டூ இஸ் லெட் மீ கோ பேக் டு மை மெஷின். இது நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மெஷின் ஓபன் பண்ணிக்கிட்டு லெட் மீ கிளியர் மை ஸ்கிரீன். லிங்க்ன்றது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் ஒரு கமாண்ட் தான். அந்த கமாண்ட் அடிச்சிங்கனாலே 2 டாக்கர் கண்டெய்னர் இனிமேல் லிங்க் ஆயிரும். இனிமேல் பேசிக்குவாங்க, கனெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ வாட் ஐல் டூ இஸ் டாக்கர் ps-a டாக்கர் rm-f 5715 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டுத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். லெட் மீ கிளியர் மை ஸ்கிரீன். நம்ம கிட்ட எந்த இமேஜஸும் கிடையாது. இப்போ நான் என்ன பண்ண போறேன், டாக்கர் நம்ம என்ன பண்ண போறோம்னா லிங்க் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக ஒரு எக்ஸாம்பிள் பண்ண போறோம். இப்போ நான் லிங்க்ன்றத ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, லெட் அஸ் சே ஒரு HTTPD அப்படின்ற ஒரு HTTPD வேணா வேர்ட்பிரஸ் அப்படின்ற ஒரு இமேஜும், அந்த வேர்ட்பிரஸ் ரன் பண்றதுக்கு அது ஒரு SQL கேட்கும். எனக்கு MySQL இன்ஸ்டால் பண்ணுங்க, ஏன்னா வேர்ட்பிரஸ்ன்றது MySQL தான் ரன் ஆகும். அப்ப இந்த வெப் சர்வர் என்ன கேக்குதுன்னா, MySQL எனக்கு வேணும் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குன்னு கேக்குது. அப்ப நான் என்ன பண்ண போறேன், MySQL ஒரு கண்டெய்னர்லயும் வேர்ட்பிரஸ் ஒரு கண்டெய்னர்லயும் போட்டனா ரெண்டுமே பேசிக்க மாட்டாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே செப்பரேட் ஐசோலேட்டட். அதுதான் கண்டெய்னர். ஆனா ரெண்டு பேரும் பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப அது என்னங்க பண்றது? அந்த ப்ராசஸ் இப்ப நம்ம லேர்ன் பண்ணலாம்.
Hello. Sorry guys. Current cut. So 3P modem restart ஆகிறதுக்கு it took some time. Yes. Is my voice audible now? Yes sir, it's audible. Okay. And screen share ஆகுதுங்களா? Okay. So, தெரியுது sir. okay. Yeah. Right. Okay. Super. So let's continue our class. So இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, so what I was speaking is, one second, எல்லாமே எனக்கு shut down ஆயிருக்கு. So let me restart the session. Login as Ubuntu sudo switch user -root. Let me clear my screen. And yes. So இப்போ நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு இருந்தோம்னா, டிஃபால்ட்டா your containers are isolated. Isolated என்னன்னா ஒரு கண்டெய்னர் இன்னொரு கண்டெய்னரும் பேசிக்க மாட்டாங்க. அதுதான் டிஃபால்ட்டா ஐசோலேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம இப்ப என்ன எக்ஸாம்பிளா எடுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ சின்ஸ் மை கண்டெய்னர்ஸ் ஆர் டிஃபால்ட்டா ஐசோலேட்டட், இப்ப நம்ம ரெண்டு கண்டெய்னரும் நான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி கனெக்ட் பண்றது? அதை நம்ம என்ன பண்ண போறோம்னா, லிங்க் அப்படின்ற ஒரு டாபிக்ல நம்ம லேர்ன் பண்ண போறோம். லிங்க்னு பார்க்கும்போதே இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கறோம். அது என்ன நான் எக்ஸ்பிளைன் வெயிட். இப்ப நான் என்ன பண்றேன், எனக்கு MySQL அப்படின்ற ஒரு கண்டெய்னர் நான் லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப நான் டாக்கர் ஹப்புக்கு போனேன்னா MySQL ஒன்று இருக்கும். ஸோ லெட் மீ ஓப்பன் டாக்கர் ஹப். ஒன் செகண்ட். டாக்கர் ஹப்ல இப்போ என்ன பண்ணிக்கிறேன், MySQL அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு MySQLன்ற ஒரு இமேஜ் இருக்கும். இல்லை என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு வெர்ஷன், நான் பர்டிகுலரான வெர்ஷன் எடுத்துக்கிறேன், which is 5.5 அப்படின்ற வெர்ஷன். இங்க நம்ம சர்ச் பண்ணீங்கன்னா 5.5ன்றது இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு ரன் பண்றேன், டாக்கர் ரன் -itd நேம் கூட கொடுக்க வேணாம், டாக்கர் ரன் -itd MySQL :5.5 அப்படின்ற என்ன பண்ணேன்னா, இந்த வெர்ஷன்ல என்ன பண்றேன், நான் ஒரு கண்டெய்னரை லான்ச் பண்றேன். இப்போ லான்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், unable to find the image locally, அது என்ன பண்ணுவோம்னா நெட்ல இருந்து போயிட்டு இந்த MySQL எனக்கு புல் பண்ணும். சரி, ஓகே, அது புல் பண்ணட்டும். ஓகே, புல் ஆயிடுச்சு. அப்படின்னா எனக்கு இப்போ ஒரு கண்டெய்னர் ரன்னிங் அப்படின்னு சொல்றேன். ரன்னா என்னது, எனக்கு ஒரு கண்டெய்னர்ன்றது ரன் ஆகும். ஓகே, அது கண்டெய்னர்ன்றது நமக்கு என்னன்னா ரன் பண்ணட்டும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்றதை நான் எப்படி பார்க்கலாம்னா, டாக்கர் பிஎஸ்ன்ற கமாண்ட் போட்டு பார்க்கலாம். ஆனா போட்டனா எனக்கு எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா எனக்கு கண்டெய்னரே ரன் ஆகல. ஏன் ரன் ஆகல அப்படின்னு நான் டாக்கர் பிஎஸ் -ஏன்னு கொடுத்தா எக்ஸிட்டட்னு காமிக்குது. ஏங்க கண்டெய்னர் ரன் ஆகல, வை இட் காட் எக்ஸிட்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தெரியல. அப்ப அது ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு எக்ஸிட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்றேன், டாக்கர் லாக்ஸ்ன்னு போட்டு இந்த கண்டெய்னர் ஐடியா நான் கொடுக்குறேன். நான் இப்ப கொடுத்தேன்னா எனக்கான அந்த கண்டெய்னருக்கான லாக காமிக்கும். என்ன காமிக்குதுன்னா, டேட்டா பேஸ் இஸ் அன்இனிஷியலைஸ்ட். நீங்க ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கல, யூசர் நேம் கொடுக்கல, எதுவுமே கொடுக்காம கண்டெய்னர் லான்ச் பண்ணிருக்கீங்க. அப்ப அது என்ன சொல்லுதுன்னா, ஏதாவது ஒண்ணு நீங்க கொடுத்தே ஆகணும். ஸோ MySQL ரூட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று கொடுங்க, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேக்குது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க நம்ம ஒரு பாஸ்வேர்டை நம்ம பாஸ் பண்ண போறோம். அப்போ இப்ப என்ன சொல்லியிருக்குன்னா, டிஃபால்ட்டா என்னால இந்த கண்டெய்னரை லான்ச் பண்ண முடியல. நீங்க இந்த ரன் பண்ண குட்டி கமாண்ட் வச்சு நீங்க ரூட் பாஸ்வேர்ட் எல்லாம் செட் பண்ணணும். அப்ப செட் பண்ணாதான் நான் ரன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுது. அதெல்லாம் எப்படிங்க செட் பண்றது? லெட் மீ ஷோ யூ an எக்ஸாம்பிள். நான் என்ன பண்றேன், இப்ப நான் ரன் ஆயிட்டு இருக்கதான் delete பண்ணிடுறேன். டாக்கர் rm-f நம்ம இப்ப கிரியேட் பண்ணிருக்கிற இமேஜ் என்ன இமேஜ் 233 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கிறத நான் delete பண்ணிடுறேன். நம்ம திருப்பி புதுசா ரன் பண்ணுவோம், டாக்கர் ரன் -itd. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, புதுசா ஒன்று பாஸ் பண்ண போறோம், which is -e அப்படின்னு ஒன்று பாஸ் பண்ண போறோம். இந்த -eன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்விரான்மெண்ட் வேரியபிள். இப்ப இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் நான் என்ன கொடுக்க போறேன்னா, MySQL ரூட் பாஸ்வேர்டுன்ற ஒரு வேல்யூவை நான் இங்க பாஸ் பண்றேன். என்ன பாஸ்வேர்டு வேணும், myth123 அப்படின்றத என்னோட பாஸ்வேர்டு. இங்க நான் பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நான் இப்ப என்ன பண்ணேன்னா, இந்த கண்டெய்னருக்கு நான் ஒரு பேரும் நான் செட் பண்ணிக்கிறேன், எனக்கு பிடிச்சமான ஒரு பேர்ல. ஏன்னா டிஃபால்ட்டா பேர் வருது அப்ஜெக்டிவ் ஆர்கிமெடிஸ், அந்த வாட்டுக்கு ஒரு பேர் நமக்கு ரேண்டமைஸ் பண்ணி வைக்கும். இப்ப நம்ம இங்க என்ன பண்ணோம்னா, டிஃபால்ட்டா ஒரு பேர் வைக்கிறேன், -, நேம்ல db is equal db அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன், டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு பேர். என்ன கண்டெய்னர், சாரி என்ன இமேஜ், MySQL 5.5 அப்படின்ற ஒரு வெர்ஷன்ல எனக்கு இமேஜ் வச்சு இந்த கண்டெய்னர் லான்ச் பண்ணேன். இப்ப நான் டாக்கர் பிஎஸ்ன்னு கொடுத்தா ஓடிக்கிட்டு இருக்குன்னு காமிக்கும். ஏன் ஓடிக்கிட்டு இருக்குன்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாஸ்வேர்ட்லாம் நீங்க செட்டே பண்ணாதனால என்னால லான்ச் பண்ண முடியலன்னு சொல்லிடுச்சு.
இப்போ நம்ம பாஸ்வேர்டுன்றத பாஸ் பண்ண உடனே எனக்கு லான்ச் ஆயிருச்சு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ சக்சஸ்ஃபுல்லா ஒரு கண்டெய்னர் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதை கிரியேட் பண்ணும் போதே -e நம்ம புதுசா ஒன்று லேர்ன் பண்ணிருக்கோம். நம்ம ஸ்கிரீனை கிளியர் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ -e புதுசா நம்ம ஒரு விஷயம் ரன் பண்ணிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன லேர்ன் பண்ண போறோம்னா, இப்போ இதை நான் என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு வேர்ட் ப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நான் லான்ச் பண்ண போறேன். ஸோ ITD அது என்னங்க வேர்ட் ப்ரெஸ். இப்போ நம்ம HTTPD லேர்ன் பண்ணீங்க பாத்தீங்களா, HTTPDன்றது என்னன்னா ஒரு வெப் சர்வர். ஸோ HTTPD அப்படின்றது ஒரு வெப் சர்வர். நமக்கு HTTPDன்றது அவைலபிளாக இருக்கும். அப்பாச்சி HTTP சர்வர். அதே மாதிரி NGINXன்றதும் ஒரு வெப் சர்வர், அது நமக்கு அவைலபிளாக இருக்கும். ரைட், இதே மாதிரி எனக்கு இப்போ வேர்ட் ப்ரெஸ்ன்னு ஒன்று இருக்கு. வேர்ட் ப்ரெஸ், இந்த வேர்ட் ப்ரெஸ் என்னன்னா சேம் ஒரு வெப் சர்வர், ஆனா இதுக்கு ஒரு SQL நமக்கு பேக் எண்ட்ல கேட்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அந்த வேர்ட் ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ண போறோம். அந்த SQL நான் கனெக்டும் பண்ண போறோம். எப்படிங்க, ஸோ இப்போ நம்ம docker run -itd கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, -name நம்ம ஒரு சும்மா வெப் சர்வர் அப்படின்னு நம்ம ஒரு பேர் வச்சுக்கோம், இல்ல மை வெப் சர்வர் அப்படின்ற ஒரு பேரு டன்னு. நெக்ஸ்ட் நான் இங்க என்ன பண்ண போறேன்னா, இப்போ நான் புதுசா யூஸ் பண்ண போறது கான்செப்ட் லிங்க் அப்படின்னு நான் யூஸ் பண்றேன். எதை லிங்க் பண்ணணும், நம்ம டேட்டாபேஸ்க்கு என்ன பேர் வச்சேன், DBன்ற பேர் வச்சேன். அப்ப அந்த பேரு அதுல என்ன